வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான போலீஸ் டே அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்களும் இந்த கதையில வச்சிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஸ்டார்டிங் நமக்கு ஒரு டிஎஸ்பியை காட்டுறாங்க. இந்த போலீஸுக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க போல, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. இந்த போலீஸோட மேல் வீட்டுல தங்குறதுக்காக புதுசா 4 பொண்ணுங்க குடி வராங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு நாள் நைட் இந்த போலீஸ் மர்மமான முறையில கொல்லப்படுறது. இந்த டிஎஸ்பி இறந்து போன கேஸை விசாரிக்கிறதுக்காக ஏசிபி களம் இறங்குறாரு. இவருக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்கல்ல, யார் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி விசாரிக்கிறாரு. கடைசியில குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் கதையா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சைமன் அப்படின்ற ஒரு டிஎஸ்பியை காட்டுறாங்க. கூடிய சீக்கிரத்துல இவர் ரிட்டையர் ஆக போறாரு. இப்ப கொஞ்சம் சீரியஸான கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. மெடிக்கல் காலேஜ் பொண்ணை சிலர் பலாத்காரம் பண்ணிருப்பாங்க. 4-5 பேர் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க போல. அந்த பொண்ணு சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. சம்பந்தப்பட்டவங்க யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவர் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவரோட இடத்துல ஒரு 3 பேர் நின்னுட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவனுங்க 3 பேர் சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் இவர் லாக் பண்ணி வச்சிருக்காரு. இவங்களை போட்டு அடின்னு அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. ஒழுங்கு மரியாதையா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிருங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்க 3 பேருமே வேற ஒரு நபர் தான் சம்பந்தப்பட்டாரு, எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த நபர் தான் மெயின் கல்பிரேட் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அவர் பேரு சங்கர், அந்த காலேஜ்ல தான் வேலை பார்த்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த சங்கரை போய் தூக்கிட்டு வாங்கன்ற மாதிரி இவர் ஆளுங்க கிட்ட சொல்றாரு. அந்த சங்கர் எங்கன்ற மாதிரி தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு டீ கடையில ஃப்ரெண்டு கூட சேர்ந்து டீ தான் குடிச்சிட்டு இருக்காரு. இப்ப வந்த இவங்க இருக்காங்கல்ல, சங்கரை போட்டு அடிக்கிறாங்க. நம்ம இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறது தெரிஞ்சிருச்சு போல அப்படின்ற மாதிரி சங்கர் இந்த இடத்துல பயப்படுறாரு. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்ற மாதிரி தள்ளி விட்டு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. 2 போலீஸுங்க தான் பிடிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி துரத்திட்டு ஓடுறாங்க. ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணிடுறாங்க. எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். எல்லாத்தையும் ஸ்டேஷன்ல வந்து பேசு அப்படின்ற மாதிரி இவங்களுமே வேகமா கூட்டு போறாங்க. இந்த இடத்துக்கு வந்த சங்கர் இருக்காரு பாத்தீங்களா, இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவனுங்க 3 பேர் நடந்த விஷயத்த சொல்லிட்டாங்க, ஒழுங்கு மரியாதையை ஏத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சார் உண்மையா நான் எந்த தப்புமே பண்ணலன்ற மாதிரி இவன் சொல்றான். இப்ப சைமனுக்கு சீனியர் கிட்ட இருந்து கால் வருது. என்னையா அவன் சிக்கனானா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார் சிக்கிட்டான், சீக்கிரமே உண்மையை வாங்கிடுவேன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்க காரமா சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த சாப்பாடை இவர் என்ன பண்றாருன்னா சங்கரோட ஜட்டிக்குள்ள போட்டுறாரு. காரத்தினால இவன் துடிச்சிட்டு இருக்கான். சூடாவும் இருக்கும், பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கான். ஒழுங்கு மரியாதையை ஒத்துக்கோன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆமா சார், நான் தான் இந்த விஷயத்த பண்ணேன், தெரியாம பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் சொல்றான். ஒத்துக்கிட்டான்ல, அதனால கொஞ்சம் இவர் நிம்மதி ஆயிட்டு இருக்காரு. இந்த சைமன் வீட்டுல இருக்கும்போது சங்கரோட அப்பா இந்த இடத்துக்கு வராரு. சங்கர் வசதியான வீட்டு பையனா இருப்பான். அப்பா இருக்காருல, தெரியாம இப்படி பண்ணிட்டான் சார், எப்படியாவது என்னோட பையனை நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. எதனால இந்த மாதிரி கேட்கிறாருன்னா, இவர் கரப்டட் ஆபீசர் அப்படின்றத பத்தி அப்பாக்கு தெரிய வந்திருக்கும். என் பையனை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க சார், உங்களை நான் எப்படினாலும் கவனிச்சுக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் கரப்டட் ஆபீசர் தானே, நல்ல வேலை சீக்கிரமா வந்துட்டீங்க, அப்படி இல்லைன்னா காப்பாற்ற முடியாம போயிருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. மீதி ஒரு 3 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு நான் கேஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஆனா நிறைய செலவாகும், ஏன்னா இப்பயே உங்க பையனை என்னால் ரிலீவ் பண்ண முடியாது. நான் சொல்ற லாயரை போய் பாருங்க, அவர் கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிப்பாரு, உங்க பையனை சீக்கிரமா வெளியே கொண்டு வந்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த அப்பாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. போகும்போது கடையில சிகரெட் பேக்கெட்லாம் எனக்கு வாங்கி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கும் அப்பா சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இந்த சைமன் ஒரு லாயரை பார்க்க சொன்னார்ல, அவர் சைமனோட ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. இந்த அப்பாவும் அந்த லாயரை பார்க்கறதுக்காக வராரு. லாயர் வர டைம் தான், வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி அங்க இருக்க பொண்ணு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த லாயர் ஃப்ரெண்டு வந்துடுறாரு. ஏற்கனவே சைமன் கேஸை பத்தி சொன்னாரு. இந்த கேஸ்ல உங்க பையனை காப்பாத்தணும்னா நிறைய செலவாகும், பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார் எவ்வளவு லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, என் பையன் தான் எனக்கு முக்கியம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பரவாயில்ல, இவரை வச்சு நல்லா காசை கறக்கலான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த சங்கரை கேஸை விட்டு வெளியே கொண்டு வந்துடுறாங்க. இந்த லாயர் ஃப்ரெண்டுக்கு ஃபீஸா நிறைய காசு கிடைச்சது பாத்தீங்களா, அதுல ஒரு ஷேரை சைமனுக்கு தரதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. நிறைய ஃபுட்டும் வாங்கிட்டு வந்திருக்காரு. சைமன் வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்க மாதிரியும் நமக்கு காட்டாங்க. இப்பதான் ஆர்டர் போட்டேன்ற மாதிரி வேலைக்காரன் சொல்றான். இப்ப ஃபுட்டை தரதுக்காக அந்த ஆர்டர் போட்டவரும் வந்துடுறாரு. ஃபுட்டை கேன்சல் பண்ணிக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல சார், வந்ததுக்கு அப்புறம்லாம் கேன்சல் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. நான் போலீஸ், கேன்சல் பண்ணிக்கிறேன்னா கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல சார், அப்படிலாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவன் சொல்றான். இதனால சைமன் டென்ஷன் ஆயிடுறாரு. ஒழுங்கா இங்க இருந்து போறியா இல்ல 4 சாத்து சாத்தவா அப்படின்ற மாதிரி அவனை போட்டு அடிக்கிறாரு. இப்ப மத்த 2 பேருமே ஓடிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவனுமே உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோவமா கத்திக்கிட்டே கிளம்புறான். வீட்டுல இருக்க வேலைக்காரனோட பேரு வாசு அப்படின்றது. இப்ப வாசு 2 பேருக்குமே சரக்கெல்லாம் ஊத்தி தந்துட்டு இருக்காரு. இந்த சைமனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த
ஃப்ரெண்டுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் நிறைய சைட் டிஷ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. இவரை மாதிரியே தான் மத்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே கரப்டட் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இவங்க 3 பேருமே ஜாலியா இந்த இடத்துல டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இருட்டுற ஸ்டேஜுக்கு வந்துருது. நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சிடுறாரு. இவருமே டயர்டா ரூம்க்கு வந்து படுக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் ஒருத்தங்க கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. அதாவது இவர் நிறைய லேடிங்க கூட பழக்கத்துல இருக்காரு போல. அந்த மாதிரி ஒரு லேடி கிட்ட இருந்து தான் வீடியோ கால் வருது. என்ன சைமன் சார், இப்பெல்லாம் என்ன பார்க்க வரவே மாட்டீங்கன்ற மாதிரி அந்த லேடி கேக்குறாங்க. உன்னை பார்க்காம எப்படி இருக்க முடியும்? வேலை கொஞ்சம் டைட்டா போடுறதுனால தான் என்னால வர முடியல. சீக்கிரமா உன்னை பார்க்கிறதுக்கு வரன்ற மாதிரிலாம் அந்த லேடி கிட்ட பேசுறாரு. இப்பயும் இவருக்கு உடம்பெல்லாம் டயர்டா இருக்கு. கொஞ்சம் படுப்போம் அப்படின்ற மாதிரி இவரும் படுத்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஜெயில இருக்க ஒரு கைதியை நமக்கு காட்டுறாங்க. இந்த கைதி பேரு மாதவன் அப்படின்றது. இந்த மாதவன் கையில இந்த டிஎஸ்பியோட போட்டோ தான் இருக்கு. அதாவது சைமன் போட்டோ தான் இருக்கு. அதெல்லாம் எரிச்சிட்டு இருக்காரு. இப்ப வீட்டுல படுத்துட்டு இருக்க சைமனை நமக்கு காட்டுறாங்க. நடுவுல இவருக்கு முழிப்பு வருது. தண்ணி தாகம் எடுக்குது. இந்த இடத்துல தண்ணி காலியா இருக்கு. அதனால ஆள்ல போய் தண்ணி குடிக்கலான்ற மாதிரி இவருமே ஆளுக்கு வந்து தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. யாரு என்னன்னு பாக்குறதுக்காக கதவை திறந்துட்டு வெளியே வராரு. ஆக்சுவலா பொம்மைக்கு கீழே ஒரு பேப்பரை வச்சுட்டு யாரோ போயிருக்காங்க. ஐ வில் கில் யூன்ற மாதிரி தான் பேப்பர்ல எழுதியிருக்காங்க. யார் இதை வச்சிருப்பா அப்படின்ற மாதிரி இவருமே சுத்தி முத்தி பாக்குறாரு. யாருமே இருக்க மாதிரி தெரியல. அதனால இவருமே வீட்டுக்குள்ள போயிடுறாரு. இப்போ ஒரு மர்ம நபரை நமக்கு காட்டுறாங்க. இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த சைமனோட படத்தை வரைகிறான். அதுல ரத்தம்லாம் சிந்துற மாதிரி வரைஞ்சிட்டு இருக்கான். சைமன் மேல இவன் கோபமா இருக்கான்றது மட்டும் நமக்கு தெரியுது. இப்ப காலையில சமயா சைமனோ வீட்டை விட்டு வெளியே வராது. செத்து போனா ஒரு வளையம் வைப்பாங்க பாத்தீங்களா, அதை இவரோட வீட்டு வாசல்ல யாரோ வச்சிருக்காங்க. இதை பாக்குறவர் இன்னும் டென்ஷன் ஆயிடுறாரு. யார் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு யோசிக்கிறாரு. இவர் வீட்டுக்கு பக்கத்துல மதுசூதன் ஒரு பெரியவர் இருப்பாரு. அந்த பெரியவர் தான் பக்கத்துல இருக்கிறதுனால இந்த பெரியவர் பண்ணிருப்பாரான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அந்த பெரியவருக்கு பக்கத்துல வந்து அதை தூக்கி எறிகிறாரு. அந்த பெரியவருக்கு பக்கத்துல வந்து விழுது. அந்த மதுசூதன் இதெல்லாம் பெருசா கண்டுக்காம கிளம்பிடுறாரு. இப்ப மதுசூதன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்காரு. அந்த வழியா ஒரு கார் வருது. உள்ள 4 பொண்ணுங்க இருக்காங்க. அந்த 4 பொண்ணுங்களுமே ஒரு வீடை தான் தேடிட்டு இருக்காங்க போல. இந்த வீடு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. நல்லா தெரியும், அதுக்கு பக்கத்துல தான் என் வீடு இருக்கு, நானும் ஏறுறேன் அப்படின்ற மாதிரி இவர் வேகமா ஏறிடுறாரு. இப்ப இந்த பொண்ணுங்க கிட்ட பேச்சு எல்லாம் கொடுக்கறாரு. இதுல ஒரு பொண்ணோட பேரு மீனா அப்படின்றது. அவங்க தான் முக்கியமான கேரக்டரா இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டுங்க கூட தங்குறதுக்காக தான் ஒரு வீட்டை பார்த்திருப்பாங்க. அந்த வீட்டுக்காக தான் இப்ப வந்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல இருக்க ஆளு கொஞ்சம் வில்லங்கமான ஆளு, பார்த்து இருந்துக்கோங்க, எந்த ஹெல்ப்னாலும் பக்கத்துல தான் என்னோட வீடு இருக்கு, வந்து பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க 4 பேருமே சைமன் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. சார், வாடகைக்கு வீடு இருக்கிறதா விளம்பரம் கொடுத்திருந்தீங்கல்ல, அதை பார்த்துட்டு தான் வந்திருக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சைமனோட வேலைக்காரனா வாசுன்னு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, வாங்க சுத்தி காட்டுறேன்ற மாதிரி சுத்தி காட்டுறாரு. சைமன் சருக்கு எல்லாமே நான் தான், எதனால என்கிட்டயே கேளுங்கன்ற மாதிரி ஃபிளர்ட் பண்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. அப்ப சைமன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சைமன் இருக்காருல, என்னம்மா வீடு ஓகேவா இருக்கா, வாடகை 15,000 ரூபாய், அட்வான்ஸா 50,000 ரூபாய் தர மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு. இவர் நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பண்றாரு பாத்தீங்களா, அதுல கமிஷனா எனக்கு நிறைய காசு வேணும்னு கேக்குறாரு. சார், அவ்வளவு காசுலாம் தர முடியாதுன்ற மாதிரி எதிர பேசுறவர் சொல்லிட்டாரு. அப்படி தர முடியாதுன்னு சொன்னா உன்னோட வேலை சரியா நடக்காது, என்ன சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் இவர் கொஞ்சம் மிரட்டுறாரு. சரி சார், நீங்க கேட்கிற கமிஷனை தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி எதிர பேசுற நபரும் சொல்லிட்டாரு. எப்பா ஓகே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவர் சந்தோஷப்படுறாரு. நீங்க என்னமா முடிவு எடுத்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. சார், எங்களுக்கு ஓகே சார், நாங்க இங்கேயே தங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க அட்வான்ஸ் எல்லாம் தராங்க. இப்போ ஒரு நபர் மீன் வித்துட்டு இருக்காரு. எல்லாருமே வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. இந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணுமே வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த இடத்துல மதுசூதன் இருக்காரு. அதே மாதிரி பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு ஆன்ட்டி இருக்காங்க. போய் இந்த வீட்டுக்கு எதுக்குமா வந்தீங்கன்ற மாதிரி அந்த ஆன்ட்டி கேக்குறாங்க. ஏன்னா இந்த வீட்டுல இருக்க சைமன் பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் மோசமானவர் அப்படின்றது இந்த ஆன்ட்டிக்கு தெரியும் போல. அதெல்லாம் இந்த பொண்ணுக்கு தெரியாதுல்ல, ஏன் ஆன்ட்டி அப்படி சொல்றீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அப்படின்ற மாதிரி அந்த ஆன்ட்டியை சமாளிச்சிடுறாங்க. இந்த சமயம் போன் பேசிக்கிட்டே சைமன் வெளியே வந்துட்டு இருக்காரு. அப்படி வெளியே வந்த சைமன் இருக்காருல, மதுசூதன் இந்த பொண்ணு கிட்ட வலிஞ்சிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. அங்க என்னடா பேச்சு அப்படின்ற மாதிரி முறைச்சு பாக்குறாரு. மதுசூதன் நான் கிளம்புறேன்ற மாதிரி வேகமா கிளம்பிடுறாரு. மதுசூதன் எப்பவுமே சைமனை பார்த்து பயப்படுவார் போல. இந்த சைமன் கூடிய சீக்கிரத்துல ரிட்டையர் ஆக போறாருன்னு நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் பாத்தீங்களா, அந்த நாளே வந்துருது போல. இவருமே இவரோட ஆளுங்க கிட்ட எல்லாம் பேசுறாரு. இப்போ வரைக்கும் என்னோட வேலையை நான் கரெக்டா செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். போலீஸ்னாலே ஒரு தைரியம் வேணும், நீங்களும் அப்படி தைரியமா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப நைட்டு நேரம் இந்த பொண்ணுங்க தியேட்டருக்கு டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிருப்பாங்க போல. நைட் ஷோ போற மாதிரி தான் பிளான் போல. இவங்க எல்லாருமே அதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்பதான் வாசு இந்த இடத்துக்கு வராரு. சார், இன்னைக்கு ரிட்டையர் ஆயிட்டாரு, எல்லாருக்குமே ட்ரீட் மாதிரி வைக்கிறாரு, நீங்களும் சாப்பிடுறதுக்கு வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி சாப்பிடுறதுக்காக கீழே வந்துடுறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாப்பிடுறாங்க. அவருக்கு ஏற்கனவே 2 ஃப்ரெண்ட் இருக்க மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இப்ப இந்த பொண்ணுங்க இருக்காங்கல்ல, சார் நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு கல்யாணமே ஆகலையா, ஏன்னா ஒய்ஃபை பார்க்கவே முடியலன்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்கறாங்க.
கேக்குறாங்க. இவரு பதில் சொல்றதுக்கு முன்னாடி வாசு இதுக்கு பதில் சொல்லிட்டாரு. சாருக்கு ஒய்ஃப் இருக்காங்க, அதே மாதிரி ஒரு பையனும் இருக்கான், ரெண்டு பேருமே வேற ஒரு ஊர்ல வேலை விஷயமா போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்றான். ஆனா அதுக்கு இவர் இருக்கார்ல, அவன் சமாளிக்கிறதுக்காக அப்படி சொல்றான். என் ஒய்ஃப் என் கூட வாழ பிடிக்காம போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் பையனுக்குமே பெருசா என்ன பிடிக்காது, நான் எப்பவுமே ஸ்ட்ரிக்டா இருப்பேன்றதுக்காக என்கிட்ட பேசவே மாட்டான், ரெண்டு பேருமே வேற ஒரு ஊர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவருமே சோகமா சொல்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல நிறைய கஷ்டம்லாம் பட்டிருப்பாரு. அப்பா அம்மா கிட்ட படிக்க வைக்கிறதுக்கு கூட காசு இருக்காது. அதுக்கப்புறம் இவர் கஷ்டப்பட்டு போலீஸா மாறி இருப்பாரு. போலீஸா மாறதுக்கு முன்னாடி நிறைய சின்ன சின்ன வேலைலாம் பார்த்தேன், அதனால தான் வாழும் போது நம்ம சந்தோஷமா வாழணுன்றதுக்காக போலீஸா மாறினதுக்கு அப்புறம் கரப்டட் ஆபீசரா மாறிட்டேன், நிறைய லஞ்சம்லாம் வாங்கியிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் கரப்டட் அப்படின்றத இவரே சாதாரணமா சொல்றாரு. என்னப்பா நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, பொண்ணுங்க பயந்துட போறாங்கன்ற மாதிரி அந்த லாயர் ஃப்ரெண்ட் சொல்லிட்டாரு. அப்பதான் இவங்க தியேட்டருக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்றத நோட் பண்றாங்க. அங்கிள் இன்னைக்கு நைட் ஷோ பாக்குற மாதிரி பிளான் இருந்தது, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோன்ற மாதிரி இவங்க பாதியிலே எந்திரிச்சு போறாங்க. அட சாப்பிட்டு போங்கமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல அங்கிள் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவங்களுமே கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ஃப்ரெண்ட்ஸுமே இங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க. இப்ப வாசுவும் இவரும் மட்டும் தான் வீட்டுல இருக்காங்க. வாசுவோட அம்மா உடம்பு முடியாம ஊர்ல இருக்காங்க போல. அம்மாக்கு காசு வேணும், கொஞ்சம் காசு தந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஏண்டா எப்ப பாரு காசை கேட்டுக்கிட்டே இருப்பியா, அதெல்லாம் தர முடியாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அதுக்கு வாசு இருக்கார்ல, நீங்க தனி மரமா தானே இருக்கீங்க, அதுவும் இல்லாம நிறைய காசை வச்சிருக்கீங்கல்ல, என்ன மாதிரி ஆளுங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணா என்னன்ற மாதிரி கேக்குறாரு. நான் என்ன சத்திரமா நடத்திட்டு இருக்கேன் வர எல்லாருக்குமே ஹெல்ப் பண்றதுக்கு, உனக்கு நான் சம்பளம் நான் கரெக்டா தரேன்ல, அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும், மேற்கொண்டு பேசாம இங்க இருந்து போடா அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. இவன்லாம் ஒரு மனுஷன், இவங்கிட்ட காசை கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி வாசு புலம்பிக்கிட்டே இங்க இருந்து கிளம்பி போறாரு. ஆக்சுவலா ஜெயில நமக்கு மாதவன் ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அந்த மாதவனை ஜெயில விட்டு தப்பிச்சிட்டாரு போல. இத பத்தி போலீஸுங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. போலீஸ்ல ஒருத்தர் என்ன பண்றாருன்னா உடனே இவருக்கு தான் கால் பண்ணிட்டாரு, அதாவது சைமனுக்கு தான் கால் பண்ணிட்டாரு. சார் அந்த வாசு ஜெயில விட்டு தப்பிச்சிட்டான், அவன் உங்களை பாக்குறதுக்காக வரக்கூட வாய்ப்பு இருக்கு சார், நீங்க கொஞ்சம் கவனமா இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது வாசு தப்பிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி இவரும் கொஞ்சம் ஜர்க் ஆகுறாரு. நான் அங்கதான் சார் வந்துட்டு இருக்கேன், நீங்க கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கோங்கன்ற மாதிரி அந்த போலீஸ் ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இப்ப மாதவன் இருக்காருல, கரெக்டா இவர் வீட்டு முன்னாடி வராரு, காம்பவுண்ட் சவரை எகிரி எல்லாம் குதிச்சிட்டு இருக்காரு. இந்த இடத்துல சைமன் இருக்காருல, சேஃப்டிக்காக கன் எடுத்துக்கிறாரு. யாராவது வராங்களான்ற மாதிரி ஜன்னல் வழியா எட்டி எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு நிழல் கிராஸ் ஆகி போறதை இவர் கவனிக்கிறாரு. அவன் தான் வந்துட்டான் போல அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அந்த ஃப்ரெண்டோட ஜீப் வந்துருது. அவர் வெளியே யாராவது இருக்காங்களான்னு சுத்தி முத்தி பாக்குறாரு. யாரும் இருக்க மாதிரி தெரியல. சரி உங்க வீட்டு வாசல்ல தான் நான் இருக்கேன், யாரும் இருக்கிற மாதிரி தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல நான் ஒரு நிழலை பார்த்தேன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. சார் நான் நல்லா பார்த்துட்டேன், அவன் இங்க இருக்கிற மாதிரி தெரியல, எனக்குமே ரவுண்ட்ஸ் போற வேலை இருக்கு சார், நான் கிளம்புவா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சரி நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப வாசுவும் காலையில நேரம் வீட்டுக்கு வந்துடுறாரு. காலிங் பில் அடிச்சு அவர் கதவை திறக்கிறதுக்கு வரவே மாட்டாரு. செம்ம மட்டையில இருக்காரு போல அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப கதவை லைட்டா தள்ளினா கதவு திறந்துதான் இருக்குன்னு இவருக்கு தெரிய வருது. இப்ப உள்ள வந்துட்டு இருக்கவர் அங்க ஒரு பாடியை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. அதாவது அந்த சைமன் இருக்காருல, இந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்காருன்னு தெரிய வருது. சார் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் பார்த்துட்டு இருக்காரு. இவர் கத்துன சவுண்ட் கேட்டு அந்த பொண்ணுங்க மேல இருந்து இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்களுமே இப்பதான் பாடியை பாக்குறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் இந்த வேலைக்காரங்க கிட்ட கேக்குறாங்க. நான் வரும்போது சார் இறந்து போயிருந்தாரு அப்படின்ற மாதிரி இந்த வேலைக்காரன் சொல்றான். போலீஸ்க்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இதுல ஒரு பொண்ணு பேரு மீனான சொன்ன பாத்தீங்களா, அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாங்க. இவங்க கத்துற சவுண்ட் கேட்டு மதுசூதன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு, பாடியை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப மத்தவங்க கவனிக்காத போது மதுசூதன் இருக்காருல, லைட்டா ஸ்மைல் பண்றாரு. இந்த சைமன் எப்ப பாரு இவரை திட்டிக்கிட்டே இருப்பார்ல, அதனால தான் அவர் இறந்து போனதை நினைச்சு சந்தோஷப்படுறாரு போல. அப்படி இல்லைன்னா இவர் கூட கொலை பண்ணிருக்கலாம், கிளியரா நமக்கு தெரியல. இப்ப போலீஸ்க்கு இந்த தகவல் போயிருதுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஏசிபி அவரோட வீட்டுல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பையன் கூட சேர்ந்த மாதிரி பாட்டுக்கு டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் இவருக்கு போன் கால் வருது. எங்க உங்க சீனியர் கமிஷனர் தான் பேசுறாருன்ற மாதிரி ஒய்ஃப் தராங்க. இவருமே அட்டெண்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த கேஸை நீ தான் விசாரிக்க போறன்ற மாதிரி கேஸ் டீடைல் எல்லாம் கமிஷனர் சொல்லிட்டாரு. அதனால இவர் இருக்கார்ல, கிளம்பி அந்த வீட்டு கிட்ட வந்துடுறாரு. அவர் முன்னாள் டிஎஸ்பின்றது தெரிய வருது. இப்ப உள்ள வந்து பாடி எல்லாம் பாக்குறாரு. யாரு பாடியை முதல்ல பார்த்ததுன்னு கேட்கும் போது நான் தான் பார்த்தேன்ற மாதிரி வாசு சொல்றாரு. இந்த வீட்டு வேலைக்காரன்னு சொல்லிட்டாரு. இந்த பொண்ணுங்க யாருன்ற மாதிரி போலீஸ் கேக்குறாரு. வாடகைக்காக வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஏசிபிக்கு கமிஷனர் கிட்ட இருந்து கால் வருது. இந்த கொலையை மாதவன் அப்படின்றவன் தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மாதவனுக்கும் சைமனுக்கும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கு. மாதவன் கரெக்டா நேத்து ஜெயில விட்டு தப்பிச்சிருக்கான், அவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. இல்ல சார் நான் விசாரிக்கிறேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. விசாரிக்கலாம் வேணாம், முதல்ல நீ அந்த மாதவனை தேடு அப்படின்ற மாதிரி சீனியர் சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி ஏசிபியும் வேற வழி இல்லாம ஏத்துக்கிறாரு. எல்லா பக்கமும் அந்த மாதவனை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த மாதவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாரு. மாதவன் இவரை பார்த்தோன்னு ஓட ஆரம்பிக்கிறான். எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி இவரும் துரத்திட்டு வந்து ஒரு ஸ்டேஜ்ல புடிச்சிடுறாரு. சைமனை கொல்றதுக்காக ஜெயில விட்டு தப்பிச்சிருக்க, நினைச்ச மாதிரி கொலையும் பண்ணிருக்க அப்படிதானன்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல சார் நான் கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி இந்த மாதவன் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் உள்ளலாம் எகிரி வச்சு வந்திருப்பாரு. உள்ள
போலான்னு நினைக்கிறதுக்குள்ள போலீஸ் ஜீப் வந்ததுல அதனால ஒரு பகுதியில ஒளிஞ்சிருப்பாரு. சைலண்டா அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவன் சொல்றது முழுசா நம்புறதா வேணாமான்ற மாதிரி இந்த இடத்துல ஏசிபியும் யோசிக்கிறாரு. கொல்லப்பட்ட டைம் 9:30 இருந்து 10:30 அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஏறக்குறைய இவன் அந்த இடத்துக்கு போனதும் 9:30 இருந்து 10:30 தான். இவனே கூட பண்ணிருக்கலாம், நம்ம கிட்ட பொய் சொல்ல கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி சைமன் வீட்ல சிசிடிவி எல்லாம் இருக்கும். அந்த சிசிடிவி மழை பெஞ்சதுனால கட்டா இருக்கும். சிசிடிவியை பார்க்க முடிஞ்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அப்பன்னு பத்தி உங்களுக்கு போன் கால் வருது. போன்ல பேசுற நபர் இருக்கான்ல, நான் தான் இந்த கொலையை பண்ணன்ற மாதிரி தெனாவட்டா சொல்றான். இந்த நம்பரை உடனே ட்ராக் பண்ணுங்கன்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. இப்ப ட்ராக் பண்ணி இவங்களுமே ஒரு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த வீட்டுல இருக்க பையனோட பேரு வினோத் அப்படின்றது. என்ன வேணும்ன்ற மாதிரி வெளியே இருக்க அம்மா கேக்குறாங்க. உங்க பையனை பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம்னு சொல்றாங்க. ஏன் எதுக்குன்னு அம்மா கேட்டுட்டு இருக்கும் போதே இவங்க கூட்டு போயிடுறாங்க. அந்த வினோத் தெனாவட்டா இவங்களை பார்த்துட்டு இருக்கான். எதுக்காகடா இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கும் அந்த ஆளுக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது, அதனால தான் பண்ணன்ற மாதிரி சொல்றான். காரணமே இல்லாம இவனை ஒரு கேஸ்ல சிக்க வச்சிருப்பாரு. அதனால தான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன், ஜன்னல் வழியா தான் பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். சைமனோட டிராயிங்கை யாரோ வரைஞ்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, அது இந்த வினோத் தான் போல. இப்ப வினோத்தோட அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என் பையன் கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எதை வச்சு பையன் பண்ணிருக்க மாட்டான்னு சொல்றீங்க? உங்க பையன் தான் பண்ணதா சொல்றான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சார் நேத்து நைட்டு முழுக்க அவன் வீட்டுல தான் சார் இருந்தான், அவன் எப்படி சார் பண்ணிருப்பான்? என் பையன் எப்படியாவது வெளிநாட்டுக்கு போயிடணும்ன்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தான். ஆனா இந்த சைமன் சம்பந்தமே இல்லாத ஒரு கேஸ்ல இவனை மாட்ட வச்சிட்டாரு. அதனால அவனோட ஆசை நிறைவேறல, கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி மாறிட்டான். இவன் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல சார், சும்மா வீம்புக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், ப்ளீஸ் சார் விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. கவலைப்படாதீங்க, உங்க பையன் இந்த கொலையை பண்ணலனா சீக்கிரமா வெளியே வந்துருவான், இப்போதைக்கு நீங்க வீட்டுக்கு கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. அந்த 4 பொண்ணுங்களை வர வச்சு பேசணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப 4 பொண்ணுங்க பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவருமே கொலை எந்த டைம் நடந்தது அப்படின்றத சொல்றாரு. 9:30 to 10:30 தான் இந்த கொலை நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த டைம் நீங்க தியேட்டர்ல தான் இருந்திருக்கீங்கன்றது புரியுது. இருந்தாலுமே போகும்போது நீங்க எதையாவது நோட் பண்ணீங்களா? நோட் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார் மழை பெய்ய ஆரம்பிக்கும் போது தான் நாங்க கார்ல கிளம்பணும் சார். அப்படி கிளம்பும் போது மதுசூதன் இந்த வீட்டை பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. மதுசூதனுக்கும் இவங்க வீட்டுல இருக்க சைமனுக்கும் செட் ஆகாதுல்ல, அதை பத்தியும் சொல்றாங்க. ஓகேன்ற மாதிரி இவருமே கேட்டு வச்சுக்கிறாரு. அந்த வீட்டுல வாசுன்னு ஒருத்தன் வேலைக்காரனா இருக்கான்ல, அவன் ஆள் எப்படி, அவன் மேல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கான்ற மாதிரி கேக்குறாரு. அப்படிலாம் இல்ல சார், அவன் கத்துனதுக்கு அப்புறம் தான் நாங்க கீழே இறங்கி வந்தோன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணுங்க சொல்றாங்க. சரி போங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. எந்த ரேஞ்சில இருந்து கன்னை யூஸ் பண்ணிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கணும், அப்பதான் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க சாப்பிட்டு இருக்கும் போது அந்த டீடைல் கிடைச்சிருது போல. இப்ப இவங்களுமே மீட்டிங்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. இதுக்கு சில எக்ஸ்பர்ட் இருப்பாங்கல்ல, அவங்க தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டுல சில ஸ்ட்ரகிள்லாம் ஏற்பட்டிருக்கு. மொத 2 புல்லட் பூந்தொட்டியில பட்டிருக்கு, 3வது புல்லட் தான் அவரோட நெஞ்சில பட்டிருக்கு. புல்லட் கண்டிப்பா ரொம்ப பக்கத்துல இருந்து தான் ஷூட் பண்ணப்பட்டிருக்குன்ற மாதிரி சொல்றாரு. உடம்புல இருக்க காயத்தை வச்சுதான் இவர் டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சு சொல்றாரு. எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவங்க துல்லியமா கேக்குறாங்க. அதிகபட்சம் ஒரு 10 அடி இருக்கும், அந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து தான் ஷூட் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம லெஃப்ட் ஹேண்ட் ஷூட்டர் தான் ஷூட் பண்ணிருக்க மாதிரி இருக்குன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அங்க இருக்க ஜன்னல் வழியா ஷூட் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லையான்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல சார், அவ்வளவு லாங்ல இருந்து ஷூட் பண்ண மாதிரி தெரியலன்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஷூட் பண்ணவன் ரொம்ப கிளவர் சார், ஏன்னா ஒரு இடத்துல கூட அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்டை விடக்கூடாதுன்ற மாதிரி கவனமா தான் இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இதனால இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த வினோத்ன்ற பையனை அந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. ஒரு 10 அடியில இவங்க ஷூட் பண்றதுக்கான இடத்தை செட் பண்ணிடுறாங்க. இந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணுன்ற மாதிரி கன்னை தந்துடுறாங்க. கன்னை வாங்கினோன்னா இவன் கையெல்லாம் நடுங்குது. அதே மாதிரி ரைட் ஹேண்ட்ல தான் இவன் கன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இவன் ஷூட் பண்ணவே தெரியாத மாதிரி முழிச்சுக்கிட்டே இருக்கான். இதை பாக்குற ஏசிபியும் சிரிக்கிறாரு. கண்டிப்பா இவன் பண்ணல, அம்மா சொன்னது உண்மைதான் போல அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இவனை அனுப்பி விடுங்கன்னு சொல்றாரு. மழை பெஞ்சதுனால சிசிடிவி கட் ஆயிருச்சுன்னு நினைச்சாங்க பாத்தீங்களா, அதுதான் கிடையாது. சிசிடிவியோட வயரை திட்டமிட்டு யாரோ கட் பண்ணிருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரிய வருது. அதே சமயம் வாசுவை பொறுத்த வரைக்கும் அம்மாக்கு உடம்பு முடியலன்ற மாதிரி காசை கேட்டிருக்கான். இவர் காசை தரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அது ரிலேட்டடா இந்த வாசு கூட ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. அதனால வாசுவை கூப்பிட்டு ஹீரோவும் பேசி பாக்குறாரு. கடைசி சில நாளா அவர்கிட்ட காசு கேட்டுக்கிட்டே இருந்திருக்க, அவர் தரல அப்படிதானேன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சார் நான் சைமன் சார் ஏதாவது பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்களா? நான்லாம் பண்ணல சார். சைமன் சார் சில சமயம் ஜாலியா பேசுவாரு, சில சமயம் கோவமா பேசுவாரு, அதெல்லாம் நான் பெருசாவே எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். சரி நீ பண்ணனே வச்சுக்கலாம், சைமன் சாருக்கு ஃபேமிலி இருக்காங்களா, அதை பத்தி சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. சார் சைமன் சாருக்கு ஃபேமிலி இருக்காங்க, ஆனா அவங்களாம் பிரிஞ்சு போயிட்டாங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரி இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்புன்ற மாதிரி இவருமே அனுப்பி வர்றாரு.
சைமனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கிறத பத்தி உங்களுக்கு தெரியுதுல, அந்த ஃபேமிலியை பத்தியும் விசாரிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சைமனுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு இவங்க விசாரிச்சு பாக்குறாங்க. சார், சைமன் நிறைய பேர்கிட்ட கோவப்படுவான், நிறைய பேர்கிட்ட பிரச்சனை பண்ணி வச்சிருக்கான்ற மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டாரு. இன்னொன்று லாயர் ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஃபுட் டெலிவரி பாய் கூட சண்டை ஏற்பட்டது, ரீசெண்டா தான் அந்த சண்டை ஏற்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி, அந்த பேரை நோட் பண்ணி வச்சுக்கலான்ற மாதிரி இவங்க நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அடுத்ததான் மதுசூதனா சந்தேகப்படுற மாதிரி நிறைய கேள்வி கேட்கறாங்க. உங்களுக்கும் அவருக்கும் செட் ஆகாது இல்ல, நீங்க அந்த டைம் எங்க இருந்தீங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. சரி, நான் வீட்டுல தான் இருந்தேன், வேணா ஒய்ஃப் கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி அவருமே சொல்லிட்டாரு. இப்ப அந்த ஃபுட் டெலிவரி பண்ற நபர் மேல இவங்களுக்கு டவுட் வருது. அவர் கடையில பேசிட்டு இருக்கும் போது இவங்களுமே வந்து லாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன் எதுக்குன்ற மாதிரி கேக்குறாரு. எதனால ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே வேகமா அவரை ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாங்க. இப்ப லேடி அசிஸ்டன்ட் வந்து ஒரு தகவலை சொல்றாங்க. அந்த ஃபுட் டெலிவரி பண்ண நபர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த டைம் வீட்ல தான் இருந்திருக்காருன்றத கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இதை தாண்டி சைமனோட ஒய்ஃப் பையன் இருக்காங்கல்ல, அந்த ஊர்ல அவங்களோட ஒரு வேலை விஷயமா தான் வெளியே போயிருப்பாங்க. சோ அவங்களுக்கு ஆலிபை இருக்கு, அவங்களும் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்றது தெரியுது. அதே மாதிரி இந்த சைமன் அடிக்கடி ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காருன்றது உங்களுக்கு தெரிய வருது. அன்னைக்கு நைட்டு கூட ஒரு பொண்ணு கிட்ட பேசின மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு கிட்ட பேசினதை பத்தி உங்களுக்கு தெரிய வருது. எல்லா ஆங்கிலயும் இவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போது கமிஷனர் கிட்ட இருந்து கால் வருது. அந்த மாதவனை வச்சு கேஸை முடிக்க வேண்டியதுன்னு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார், மாதவன் பண்ண மாதிரி தெரியல சார், நான் மத்த ஆங்கிள் விசாரணை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாரு. நீ சீக்கிரமா கேஸை சால்வ் பண்ணு, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ மாதவனை வச்சாது கேஸை சால்வ் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப லேடி அசிஸ்டன்ட் வேற ஒரு தகவலோட வராங்க. ஆக்சுவலா மாதவனை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் டைம்ல ஷூட்டிங் பிராக்டிஸ் எல்லாம் எடுத்தவரா இருப்பாரு. லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி தான் ஷூட் பண்றவரா இருப்பாரு. இதனால லைட்டா திரும்பி மாதவன் மேலேயே உங்களுக்கு டவுட் வருது. ஸ்டார்டிங்கே கூட மாதவன் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் இவங்க யோசிச்சிருப்பாங்க. இப்ப இவருமே மாதவனை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. உனக்கும் அவனுக்கும் என்ன பிரச்சனை, கொஞ்சம் கொஞ்சம் நானும் கேள்விப்பட்டேன், நீ டீட்டெயிலா சொல்லுன்ற மாதிரி இவர் வாயாலேயே கேட்க ஆரம்பிக்கிறாரு. மாதவனை பொறுத்த வரைக்கும் மேகான்னு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங் சாம்பியனா இருப்பாங்க. இவங்களுக்கு மொத்தம் 4 ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு கரண்ட்ல ஒரு 4 பொண்ணுங்களை காமிச்சாங்கல்ல, அவங்க தான் இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஆக்சுவலா இதெல்லாம் விஷுவலா பாக்குற நமக்கு தான் தெரியும், கதை கேட்டுட்டு இருக்க ஹீரோக்கு தெரியாது. இந்த மேகா பயங்கரமா ஷூட் பண்ணிட்டு இருக்கா, ஜெயிச்சுக்கிட்டே இருக்கா. இதெல்லாம் அங்க இருக்க இன்னொன்று பொண்ணுக்கு பிடிக்கலன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் மேகாவை கோவமா பார்த்துட்டு இருக்கா. இந்த மாதிரிலாம் நாட்கள் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு மேகா இருக்காங்கல்ல, ட்ரக் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. சைமன் தான் குறிப்பா அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருப்பாரு. தன்னோட தங்கச்சி அப்படி பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி அண்ணன் உறுதியா நம்புறாரு. அண்ணனால ஷூட்டிங்ல சாதிக்க முடியல, தங்கச்சி மூலியமா சாதிச்சிடலாம் நினைச்சிருப்பாரு. ஆனா தங்கச்சி இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிருப்பாங்க. தங்கச்சி துக்கத்துல இருக்காங்கல்ல, அதனால செல்லுக்குள்ள இருக்கும் போதே தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாங்க. தங்கச்சிக்கான இறுதி சடங்கெல்லாம் இவங்க சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. தங்கச்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான இந்த 4 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, இவங்களோட பாடியை பார்த்து ஃபீல் பண்ணி இந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. பாடியை எரிக்கும் போது தான் இவங்களுக்கு ஒரு தகவல் தெரியுது. அங்க இருக்க ஒரு கான்ஸ்டபிள் தான் இந்த தகவலை சொல்லியிருப்பாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தங்கச்சி செல்லுக்குள்ள இருந்தாங்கல்ல, அப்ப சைமனும் வேற ஒரு ஆபீசரும் எல்லை மீறி நடந்திருப்பாங்க. அந்த துக்கம் தாங்கிக்க முடியாம தான் தங்கச்சி தற்கொலை பண்ணிருப்பாங்க. இதுக்கு காரணமான அவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அண்ணன் செம்ம கோவத்துல இருந்திருப்பாரு. பக்கத்துல இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களும் இருக்காங்கல்ல, ஆமா ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. தங்கச்சி கிட்ட எல்லை மீறி நடந்ததை பத்தி எல்லாம் இவர் சொல்ல மாட்டாரு. தங்கச்சியை வேணும்ட்டே அவன் தான் சிக்க வச்சான், அதனால தான் ஏற்கனவே ஒரு வாட்டி கொல்றதுக்கு ட்ரை பண்ண, தப்புச்சிட்டான், நான் செல்லுல மாட்டிக்கிட்டேன், திரும்பி தப்பிச்சு போய் கொல்லணும்னு நினைச்சேன், ஆனா நான் சத்தியமா கொலை பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஒரு தகவலை சொல்லிட்டாரு. சரி, அந்த மீனாவும் 3 பொண்ணுங்களும் ஒரு பர்டிகுலர் இடத்துல வேலை பார்க்கறதா சொன்னாங்கல்ல, அந்த இடத்துல வந்து விசாரிச்சு பார்த்தா அந்த மாதிரி யாரும் வேலை பார்க்கலன்னு சொல்றாங்க சார், ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பொண்ணுங்க எதுக்கு போய் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அந்த பொண்ணுங்க அந்த நேரம் தியேட்டர்ல தான் இருந்தாங்களான்றத கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்ப தியேட்டருக்கு வந்தவர் சிசிடிவி எல்லாம் செக் பண்ணணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. பாத்துக்கோங்கன்ற மாதிரி அங்க இருக்கவர் சிசிடிவி எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. இவர் என்ன பாக்குறாருன்னு நமக்கு காட்ட மாட்டாங்க. அடுத்ததா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த அகாடமியில விசாரிக்கிறதுக்காக வராரு. அந்த மேகான்ற பொண்ணை பத்தி விசாரிக்கிறாரு. மேகா ட்ரக் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்களும் நம்புறீங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. சார், மேகா கண்டிப்பா அப்படி பண்ணிருக்க மாட்டா சார், ஏன்னா அவ ரொம்ப நல்லா தான் விளையாடிட்டு இருந்தா, திடீர்னு எப்படி அந்த ட்ரக் கேஸ்ல மாட்டினான் தெரியல அப்படின்ற மாதிரிலாம் அங்க இருக்க கோச் சொல்றாரு. மேகாக்கு ஆகாத பொண்ணுங்கன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவர் விசாரிக்கிறாரு. சார், காயத்ரிக்கும் மேகாக்கும் ஆகவே ஆகாது, மேகா ஜெயிக்கிறத பார்த்து காயத்ரின்ற ஒரு பொண்ணு தான் எப்பவுமே பொறாமப்படுவா அப்படின்ற மாதிரிலாம் ஒருத்தங்க சொல்றாங்க. இவர் அடுத்ததா காயத்ரியை பார்த்து விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாரு. காயத்ரி அப்பாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பிசினஸ் மேனா இருப்பாரு. காயத்ரி எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும்ன்ற மாதிரிலாம் நினைச்சிருப்பாரு. மேகாவை நீ ஏதாவது பண்ணியா, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு.
இவங்களுமே முதல்ல எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவர் மிரட்ட உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்பா கிட்ட சொல்லி ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்பா இருக்கார்ல சைமன் கிட்ட பேசி ஒரு விஷயத்த பண்ணிருப்பாரு. இப்படி பேசிட்டு இருக்கவரு காயத்ரி போட்டோவை பாக்குறாரு. அப்படி போட்டோவை பார்த்தவரு ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா இந்த 4 பொண்ணுங்க பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த 4 பொண்ணுங்க என்ன பண்றாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. சரி அவங்க மேகாவோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி இந்த காயத்ரி சொல்லிட்டாங்க. மேகாவோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்குமே மேகாவை மாதிரி நல்லா ஷூட் பண்ண தெரியும். அதுல மீனான்றவங்க லெஃப்ட் ஹேண்டா வேற இருப்பாங்க. லெஃப்ட் ஹேண்ட் ஆளு தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவர் சொன்னாரு பாத்தீங்களா. அதனால இவர் 4 பேரையும் வர வச்சிடுறாரு. நீங்க தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாரு. சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு நைட்டு நாங்க அந்த நேரம் தியேட்டர்ல தான் இருந்தோன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. நீங்க தியேட்டருக்கு போனது உண்மைதான். ஆனா தியேட்டர்ல நீங்க 4 பேர் படம் பார்க்கல, வேற 2 பேரை மாத்தி விட்டுட்டீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப மேகாக்கு நடந்த விஷயத்த நமக்கு காமிக்கிறாங்க. ஆக்சுவலா மேகா நல்லா ஷூட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் காயத்ரிக்கு பொறாமைய வர வைக்குது. காயத்ரி அப்பா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்பா இருக்காருல, நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சைமன் கிட்ட நிறைய காசெல்லாம் தந்துடுறாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சைமன் இருக்காருல, ஒரு நாள் இவங்க இடத்துல செக்கிங்லாம் பண்றதுக்காக வராரு. அப்ப அந்த பொண்ணோட பேக்ல ட்ரக் எல்லாம் கிடைச்சிருக்குன்ற மாதிரி அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருப்பாரு. மேகாக்காக தானே நீங்க பழி வாங்குனீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. சார் சத்தியமா எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரை மாத்தி விட்டீங்கன்றது எனக்கு தெரியும். அந்த 2 பேர்கிட்ட ஏற்கனவே நான் விசாரணை பண்ணிட்டேன்ற மாதிரி அந்த 2 பொண்ணுங்களை வர வைக்கிறாரு. இப்பதான் இவங்க போட்ட பிளானை பத்தி நமக்கு தெரிய வருது. என்ன நடந்தது அப்படின்றத விஷுவலா நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க 4 பேருமே சேர்ந்த மாதிரி கார்ல வந்தது உண்மைதான். அப்படி வந்தவங்கல 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, வேற 2 பொண்ணுங்களை வர வச்சிருப்பாங்க. அந்த 2 பொண்ணுங்க கிட்ட இவங்க ட்ரெஸ்ஸை தந்துடுறாங்க. அந்த 2 பொண்ணுங்க இவங்கள மாதிரி தியேட்டருக்குள்ள போய் உட்காந்துருவாங்க. இருட்டுல பெருசா தெரியாதுல்ல, அதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்க. அந்த 2 பொண்ணுங்க பைக்ல வந்திருப்பாங்க. அந்த பைக்ல மீனாவும் இன்னொரு ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி வேகமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. மாதவனை தப்புஸ்டான்றதுனால இவர் கொஞ்சம் பயந்த மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவர் பயந்த மாதிரி தான் கதவை திறக்கிறாரு. பார்த்தா இந்த 2 பொண்ணுங்க தான் வந்திருக்காங்க. தியேட்டருக்கு போறேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. உங்களை கொல்ற வேலை இருக்குல்ல, அதனால தான் வந்துட்டோன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. என்னமா உளறிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. உளரல அப்படின்ற மாதிரி மீனா கன் எடுத்து ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இவர் சுதாரிச்சு தடுக்கிறாரு. அப்படி தடுத்ததுனால தான் அங்க இருக்க ஃபிளவர் வாஷ்ல 2 புல்லட் பட்டிருக்கும். அதுக்கப்புறம் 2 பேருமே சண்டை போடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல மீனா இருக்காங்கல்ல, கன்னை வச்சு இவரை ஷூட் பண்ணிடுறாங்க. ஆக மொத்தத்துல மீனா தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்டோட சாவுக்கு பழி வாங்குறேன்னு இப்ப உங்களோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் இந்த லைஃப் கிடைக்காது, என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப வேற ஒரு நாள் இவர் ஜாகிங்லாம் ஓடி வந்துட்டு இருக்காரு. அப்ப எதிர மாதவன் வராரு. மாதவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க போல. தங்கச்சிக்காக பழி வாங்குறன்ற எண்ணத்தை கைவிடுங்க, இதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ அட்வைஸ் பண்றாரு. சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிட்டு மாதவன் கிளம்புறாரு. ஆனா மாதவன் இன்னும் பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. அதாவது அந்த காயத்ரிக்கு ஒரு அப்பா இருக்காருல, அவர் சொல்லி தானே இந்த விஷயத்த பண்ண வச்சாரு. அவரும் லேடிஸ் விஷயத்துல வீக்கு போல, ஒரு லேடி கூட ஒன்னா இருக்கிறதுக்காக ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காரு. அது எல்லாத்தையும் இந்த அண்ணன் பாக்குறாரு. இவரையும் காலி பண்ண போறாருன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.